ஹலோ, இது 3rd ஏப்ரல் ஃப்ரைடே vlog. ஃப்ரைடேனாலே பிஸி டே தான். இன்றைக்கி நெல்லிக்காய் ஜூஸை ஸ்கிப் பண்ணிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா தோசை, பீனட் சட்னி, அதுக்கப்புறம் பிளாக் சன்னா. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு நூக்கல் கூட்டு, நூக்கல் பொரியல். இதோட ரெசிபி வீடியோ யூடியூப்பில் இருக்குது. ஈவினிங் பார்த்திங்கன்னா சாமி பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாமிக்கு படைக்கணும். எனக்கு ஈவினிங் படைக்க தான் ரொம்ப பிடிக்குமே. பார்த்திங்கன்னா ஃப்ரைடேயில் ஈவினிங் ஒரு மாதிரி மைண்டு ப்ளசண்ட்டாக இருக்கும். நமக்கு பிடிச்ச மாதிரி சாமியை டெக்கரேட் பண்ணி ஃப்ரீயாக நிம்மதியாக சாமி கும்பிட்ட ஒரு ஃபீலிங் இருக்கும் எனக்கு ஈவினிங்கில். பட்டையெல்லாம் போட்டு டின்னர் சமைக்க ரெடி ஆகிட்டேன். அன்றைக்கி சப்பாத்திக்கு கடாய் பன்னீர் தான் பிளான் பண்ணியிருந்தேன். இதோடய வீடியோ வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். அண்டு சிங்கெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டு தம்பிங்களுக்கு பால் காய்ச்சிட்டு கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிவிட்டு படுக்கலான்னு போயிட்டேன். நான் யூஸ்வலாகவே சீக்கிரமாக முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி எல்லா வேலையும் முடிச்சுட்டு படுக்க போயிடுவேன். ஆனால் இந்த குட்டி பசங்க தூங்க விட மாட்டானுங்க. இப்போ பாருங்கண்ணா, நான் டோர் திறந்து போகிறப்ப அவனுங்க ஏதாவது சேட்டை பண்ணிகிட்ருப்பானுங்க, தூங்க மாட்டானுங்க. ஸோ அப்படியே போயிட்டு உமன்ஸோட லைஃப் பார்த்திங்கன்னா அப்படி நம்ம பிஃபோராக இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எல்லாமே மாறிடும். நிறைய பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்திங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். அந்த ஒவ்வொரு சாக்ரிஃபைஸுக்குமே நமக்கு வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு பலன் கிடைக்கும். ஸோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுனால நம்ம நிறைய இழக்கிறோன்னு மட்டும் நினைக்க வேணாம். அப்படி தான் எல்லாருக்குமே தாட் இருக்கும். நம்ம நிறைய இழந்துட்டுருக்கோம், நம்ம முதல்ல இருந்த மாதிரி இப்போ இல்லை, இதெல்லாம் தோணும். ஆனால் கண்டிப்பாக அந்த நம்ம பண்ணுற சாக்ரிஃபைஸ்க்கு கண்டிப்பாக அதுக்கு ஏதாவது ஒரு பலன் கிடைக்கும். அப்படி தான் வந்து 100% நம்ம பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுவோம். நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி திங்க் பாசிட்டிவ், ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. நெகட்டிவிட்டியை தூக்கி அப்படியே எங்கேயா போட்டுருங்க, அப்படியே மறந்துடுங்க. அந்த ஒரு வேர்டு இருக்கிறதே லைஃப்பில் மறந்துடுங்க. கண்டிப்பாக பாசிட்டிவாக திங்க் பண்ணால் நமக்கு இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் பாசிட்டிவான விஷயங்கள் தான் நம்ம லைஃப்பில் நடக்கும். ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டாவில் என்ன ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பபாய்.